முக்கியமானதை காமிச்சிடறேன். ஏன்னா வந்து பாதுகாத்து வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெட்டச்சில் டைரக்டர் சங்கர் சார், இயக்குனர் இமயம் சிகரம். இமயம் சிகரமும் ரெண்டும் சேர்ந்து டைரக்டர் சங்கர் சாரோட தயாரிப்பில் இமயம் சிகரமும் சேர்ந்து தான் ரெட்டச்சில். இது பார்த்தீங்கன்னா எஸ்பிச்சஸ் ஆடியோ லான்ச். ராமிரா தான் டைரக்டரு. இது வந்து பழைய ரெக்கார்ட் அது மாதிரி போட்டிருப்பாங்க, இன்விடேஷன் ஸ்டைலாக. இந்த இதுக்கு வந்து யார் யார் வந்தாங்கன்னா நம்புவீங்களான்னு தெரியல. உலக அழகி ஐஸ்வர்யா ராய் வந்து வந்திருந்தாங்க இந்த ரெட்டச்சிவின்ற படத்துக்கு. ஏன்னா 2 பேரும் பெரிய டைரக்டரில் வெளியிட்டு இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வெளியிட்டதே ஐஸ்வர்யா பச்சன் தான். கவி பேரரசு பெற்றுக்கொண்டவர் கே பாலச்சந்தர், பாரதி ராஜா. இதோட ஆடியோ லான்ச் இப்போ நெட்டில் கிடைக்காது, பார்க்க முடியாது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வாய்ப்பு இல்லை, கம்மி தான். இன்விடேஷன் மட்டும் நம்ம வச்சு வச்சுருந்தோம். நடந்தது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சத்யம் தேட்டரில் 15/3/2010 திங்கட்கிழமை காலையில் 7:30 மணிக்கு நடந்துச்சு. அன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டு சிறப்பு விருந்தினராக போட்டாங்க. இங்கேயும் போட்டிருக்காங்க. திரு மகேந்திரன், ஹன்சராஜ் சக்சேனா, பார்த்திபன், லிங்குசாமி, அமித்ஷா, வெங்கட்பிரபு, அன்பாலியா பிரபாகரன், சந்திரசேகர், முரளிதரன், காஜாமுதீன் சார். காஜாமுதீன் இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு திரும்ப. அவ்வளோதான் ரெட்டச்சிலி. இது போல் நிறைய இன்விடேஷன் இருக்குது. நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் இதை பார்க்குறத பொறுத்து தான் நான் வந்து அடுத்து இதோட வீடியோலாம் போடலாமா என்னன்னு யோசிப்பேன். ஏன்னா இது போச்சு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு மேற்கட்டு ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் இப்போ ஞாபகமும் இருக்காது. இப்போ இதுவே சங்கர் சார்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல அந்த இன்விடேஷன். நம்ம இதெல்லாம் பாதுகாத்து வச்சு காட்டுறோம். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு அமைதியாக இருக்கோம், பேசாமல். இப்போலாம் நம்ம சரி இவங்கெல்லாம் பேசுகிறானுங்களேன்றனால தான் நம்ம உங்களுக்கு இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிறேன். அவனுங்களுக்குலாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. பேசுகிறவங்க ஒருத்தன்ட்ட கூட இந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்காது. எல்லாம் ரோட்டில் போய்கிட்டு இருந்த நாய்ங்க பார்த்தீங்கனால தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து நிறையா பேசுவானுங்க, இது அப்படி அது அப்படிங்கிறதோ. ஹீரோயின் வீட்டுக்கு பெட்ரூமில் கட்டில் கீழே போய் படுத்தா மாதிரியே பார்த்து பேசுவானுங்க. அதெல்லாம் இந்த இடத்துல உண்மையே கிடையாது. எல்லாம் அர்ஜுன் சார் நடிச்சப்ப மாசி. இது பெரிய ஹிட்டு படம். இந்த படம் நான் மகான் அல்ல, சிசின் சார் டைரக்ஷனில். அதாவது ஒரு பெரிய மாற்றம் கார்த்திக் சாரோட லைஃப்பில். அன்னைக்கு ஸ்டுடியோ கிரீன் தான் தயாரிக்கிறாங்க. தயாநிதி அழகிரி வந்து பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. இதில் என் பேர் போட்டிருக்கோம். இது மாதிரி நிறைய இன்விடேஷன் இருக்குது. ஒவ்வொருத்தரோட இது வந்து இன்விடேஷனாக ஏன் காட்டுறாங்கன்னா ஒவ்வொருத்தரோட க்ரியேட்டிவ் இதில் தெரியும். டைரக்டர்லாம் எப்படி க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதில் காமிச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது பிக்சிங் மாதிரி தெரியும். இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸுக்கெலாம் இதெல்லாம் தெரியாது. யாரும் இதெல்லாம் வந்து எடுத்து போட்டதில்லை. வாங்கி கீழே போட்டு தான் போயிருப்பாங்க தவிர எடுத்து வச்சு யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. எங்கே தந்தாலும் கிடைக்கிறது கஷ்டம். வேறு வழி இல்லை, அப்படிதான் பிரிச்சாகணும். ஏன்னா மழையில் வந்து எல்லாம் ஒட்டிடுச்சு. அன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச் பண்ண வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரி சார், ஆடியோ பெற்றுக்கிறவர் லிங்குசாமி, ட்ரெய்லர் வெடிக்கிறது வெற்றிமாறன், விஷ்ணுவர்தன், இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எப்போ நடந்துச்சு? சத்யம் தேட்டரில் நடந்திருக்கு 2010. 2010 நிறையா படம் வந்துட்டுருக்கு. ஒரு இன்விடேஷன் தான். நான் மகான் இல்லை. என்னன்னு பார்க்குறீங்களா?
ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் ஃபிலிம் தான், எல்லாம் மழையில் நனைஞ்சி ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்க முடியாது, ஒட்டிக்கிச்சு எல்லாமே, தண்ணியில் நனைஞ்சி ஒட்டிக்கிச்சு எல்லாமே ஃபிலிம். நான் ஒரு இதை வந்து பத்திரமா வச்சுருக்கேன். கலைஞர் வந்து அவர் எழுதின பாடல் செம்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்றத வந்து அந்த ஒரு சாங்கை வந்து இப்படி ரீலாகவே வச்சுருக்கேன், உடச்சுருளாகவே இருக்குது. இன்றைக்கி தேட்டரில் போட்டு ஓட்டினீங்கன்னா சாங் அப்படின்னு கிளாரிட்டியாக இருக்கும். அதோட ரீல் என்கிட்ட இருக்குது. அது நிறைய பேர்ட்டு இருக்காது, வாய்ப்பே கிடையாது, என்கிட்ட தான் இருக்காது. ஒரு ஒரிஜினல் இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுலாம் யார் ஒரிஜினல் மகேந்திரன், இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கெலாம் இதெல்லாம் தெரியாது, பார்த்துக்க மாட்டாங்க. 80ஸ்லாம் வச்சு விளையாண்டுருப்பாங்க இந்த ஃபிலிமு, கடைகளில் விற்பாங்க 80ஸில். அந்த மாதிரி என்னென்னா தேட்டரில் தேவையில்லாத சீன்ஸை கட் பண்ணிவிட்டு தூக்கி போடுவாங்க, அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கடைகளில் வச்சு விற்பாங்க. சின்னதாக பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த ஊறுகாய் பாக்கெட் வைக்கிற மாதிரி அதில் போட்டு விற்றுட்டு இருப்பாங்க. நானே இதை வச்சு விளையாண்டுருக்கேன் ஒரு காலத்தில். அது பார்க்கணும், அதுக்கு அந்த ஒரு நினைவாக தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இருக்குது, இந்த படம்லாம் ஃபிலிமில் பண்ணது தான். பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்றைக்கி விஜய் படம், அந்த படத்தோட கம்பெனி எடுத்த படம் தான் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். இதுக்கு மேலே பேப்பர் ஒட்டிக்கிட்டு இருக்கனால அவ்வளோதான் காமிக்க முடியுது. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் எடுத்த படம், அதை காமிச்சிட்றேன். சிம்புதேவன் டைரக்டர் சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டு புலிகேசி எடுத்துகிட்டு இதை எடுத்தார். 38 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 கவுபாய் படம், செம்மையாக பண்ணியிருப்பார் படத்தை. சத்யன் தேட்டர் தான். 2009 26/12/2009 9 மணிக்கு காலையில் பாரதி ராஜா, வைரமுத்து சார், ராமநாராயணன், சேரன், அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் நிறையா வந்துருக்காரு. முடியாத இன்றைக்கி வந்து பாரதி ராஜா வர மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக அன்றைக்கி பாலச்சந்தர் சார் வந்துட்டு இருந்தார். வாங்கிறது பாலுமகேந்திரலாம் ஒரு லாரன்ஸ் வச்சு எடுத்த படம் தான் கவுபாய் படம். நிறைய ஆர்டிஸ்ட் வச்சுருப்பார். சாம்ஸு, மனோரமா மேடம், நாசர் சார், ஹீரோயின்ஸு 2 ஹீரோயின்ஸு, ஆரன் சார் சந்தோஷமாக படம் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன்னு நினைப்பீங்க, இதெல்லாம் வில்லன் இல்லை, எல்லாமே காமெடிங்க. அன்னைக்கு காமெடி பண்ணாங்க. யார் யார் இருக்காங்க பாருங்க. மௌலி சார்லாம் இப்போ படமே நடிக்கிறது இல்லை. அபூர்வ சகோதரில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருப்பார். அவர் லாஸ்ட்டாக பண்ண படம் இது மௌலி சார். இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் உடம்பு கிளாஸியாக இருந்திருக்கும். 3 ஹீரோயின்ங்க. காதல் படத்தில் சந்தியா, ஐஸ்வர்யா, இதுவும் மழையில் நனைஞ்சி ஒட்டிக்கிச்சு, கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால மாத்திரேன். அந்த படத்தோட ஃபோட்டோஷூட்ஸ் இப்போ நெட்டில் இருக்கான்னு தெரில, இன்விடேஷனில் இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணுறேன். சார் வித்தியாசமான கதாபாத்திரங்களுடன் அவரே போட்டிருக்காரு. இதுதான் இந்த சிம்புதேவன் சார் இந்த இன்விடேஷன். அவரோட கிரியேட்டிவ்ல தான் இன்விடேஷன் ஆகும். எல்லாம் ஃபோட்டோஷூட். நான் யதார்த்தமாக தான் வெளியில் காமெடி அப்படின்னு போட்டேன். ஆனால் அவரே உள்ள போட்டிருக்காரு, பார்த்தாலே தெரியும்.
இதெல்லாம் கஷ்டம் அந்த மாதிரி படங்கள் எடுக்குது. எனக்கு ஃபிலிங்ஸ் அந்த கவுபாய் படங்களப்போ செட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இன்றைக்கெலாம் குதிரையை வச்சு எடுக்க முடியாது. அன்றைக்கி எடுத்தாங்க. படத்தோட ஃபோட்டோ ஷூட்டு ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன். நாசர் சார் தான் வில்லன். லாரன்ஸ் மாஸ்டரோட ஒரு வித்தியாசமான ஒரு படம். அப்படியே எடுத்து போயிடலாமா? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சாங் சீக்வன்ஸ் கலர் டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு கவுபாய் படங்கள் அப்படின்றனால இந்த ஜெய்சங்கர்லாம் அவர்லாம் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருப்பாரு. அந்த பேட்டர்னில் வந்து அப்படியே பண்ணியிருப்பாங்க. கலர் டோன் எல்லாமே மாறிட்டு இருக்கும். நார்மலாக இப்போ பார்க்குற டோனில் இருக்காது, மாற்றிருப்பாரு. காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நிறைய ஹாலிவுட் படத்தில் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிடுவாங்க. செட் டிபார்ட்மெண்ட்டு செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ செலவு வந்து பண்ணணும்னா சாதாரண ப்ரொடியூசர்லாம் பண்ண முடியாது. ஏஜிஎஸ் தான். அவரே போட்டார், இது முற்றிலும் மாறுபட்ட அனுபவம் அப்படின்னு. சிம்புதேவன் சார் பண்ணது. நனைஞ்சு போச்சு, இதெல்லாம் நனைஞ்சு போச்சு. இது வந்து இனிது ஆடியோ லான்ச். அன்றைக்கி நடந்த ஆடியோ லான்ச்சோட இன்விடேஷன் தான். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் நடந்துருக்கு. மதராஸ் பட்டம் விஜய் சார் படம் பண்ணார். அதோட இதில் ஒன்று தான் இருக்குது. பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. மறுபடியும் 100வது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவன் எஸ் ரவிக்குமார் சார் ரெட்ஜிங்ஸ் வந்து அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தை. வெற்றி விழாது 100வது நாள் வெற்றி விழா. அதில் தான் காப்பாற்ற முடிஞ்சு. அது என்றைக்கு நடந்துட்டு போனோம்னா பாக்ஷட நோக்கில் அடையாறில் 2010 நடந்தது. 23 ஈவினிங் 6 மணிக்கு இவருக்கு கமல்ஹாசன் வந்திருக்காரு, ராமநாராயணன் சார். அன்றைக்கி நடந்ததோட இன்விடேஷன் தான் இதெல்லாம். இன்விடேஷன் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு அட்டை தான். நல்லா ஒரு அட்டை தான் அடிச்சிருக்காங்க இன்விடேஷனு. வேலாயுதம் ஜெயந்தி சாரோட அண்ணன் எடுத்த படம். டைரக்டர் ராஜா சார். ஈரமாக இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன் ஓப்பன் பண்ண முடியுமான்னு. வேலாயுதம் படத்தோட இன்விடேஷன் காட்டுறேன், ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்த்து. அவ்வளோதான். இது மார்கழி சின்ன படங்கள் அன்னைக்கு. இதெல்லாம் வரவே இல்லை. இன்விடேஷனை பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. அவங்க டேரக்டரோட க்ரியேட்டிவ் அது அன்னைக்கு அடிச்சது. நல்லா ஜோதி கிருஷ்ணா டைரக்டர். அவரே ஹீரோவாக நடிச்சார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும், ஆடியோ லான்ச்சுன்னு போட்டு பேர் போட்டிருக்கோம். இதை வந்து ஒட்டிக்கிச்சு, எடுக்க முடியல, ட்ரை பண்ணுவோம், எடுக்க முடியல, கிழிச்சிட்டேன், ஒரு வழி இல்லை. சரி, டைரக்டர் ஜோதி கிருஷ்ணா அவரே ஹீரோவாக நடித்தார். யாருன்னா ஏன் ரத்தனத்தோட பையன். அவரே ஹீரோவாக நடித்தார், ரத்தனத்தோட பையன் ஜோதி கிருஷ்ணாவே.
படம் ஃபுல்லாக கிளாமராக இருக்கும். கிளாஸியாக எடுத்தார் படத்தை. படம் போகலாம். அவர் வந்து ஜோதி கிருஷ்ணா அவர் சொன்ன அவரோட இன்டர்வியூ, எனக்கு பிடிச்சது ரஜினிகாந்த் பிடிக்கும், உலகத்தில் பிடிச்ச இடம் வந்து சென்னைன்னு இருக்காரு. கவர்ந்த இயக்குனர் சங்கர் சார். ப்ளஸ் பாயிண்ட், அதிக நாள் ஷூட்டிங் பண்ணணும்னாரு, ஆனால் பண்ண முடியல. நெருங்கிய தொழில், அழகான பொண்ணுங்க எல்லாமே அப்படின்ட்டாரு. தெரிந்த மொழி தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி. திருப்புனை, சினிமாவில் தினமும் திருப்புனை தான்ட்டாரு. ஏக்கம் வந்து எப்படியா ஜெயிக்கணுன்றது, அதுவும் முடியல. ரிங்டோன் படத்தோட சாங் தான் வச்சிருப்பாரு. பிடிச்ச வசனம் உண்மையில் நம்பிக்கை அடிக்கடி சொல்கிறது. சினிமாவுக்கு வராமல் இருந்தால் சாதனை. 17 வயசு கதாசிரியர், 20 வயசில் இயக்குனர் ஆனார். ஜோதி கிருஷ்ணா. இவங்கெல்லாம் இப்போ இல்லை, இந்த நடிகைலாம். பிரித்தி பண்றி இல்லை, கஞ்சா கருப்பு. இசை வெளியீட்டு விழா அன்னைக்கு நடந்துச்சு. அதே ராமநாராயண் சார் வந்திருக்கிறாரு. அன்பாலய பிரபாகரன், சிவசக்தி பாணி. ஏன்னா எங்கள் அப்பா ப்ரொடியூசர்ன்றவங்க எல்லாருமே ப்ரொடியூசருக்கு தான் வந்திருந்தாங்க அன்னைக்கு. படத்தோட ஃபோட்டோ ஷூட் அப்போ எடுத்தது, ஸ்பாட்டில் எடுத்தது வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இதான் டைரக்டர் கிரியேட்டிவ்ன்றது, ஜோதி கிருஷ்ணாவோட கிரியேட்டிவ். அவரே ஹீரோவாக நடித்தார், அவரே டைரக்ட் பண்ணி அவர் உள்ள சீன்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸாக போட்டு அதுக்கு சில டைலாக்லாம் போட்டிருக்காரு. அப்படியே ஃபோட்டோ ஷூட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக ரொமான்ஸ் மாதிரி பொண்ணுங்களெல்லாம் ஓட்டுற மாதிரியே படம். ஆனால் படத்தை ஓட்ட முடியல, படமும் ஓடலை. மற்றவோட போயிட்டார். டைரக்ட் பண்ணியிருக்கலாம், நல்ல டைரக்டர். நடிக்கிறேன்னு வந்தார். நம்ம சினிமாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, நல்லா கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க இன்விடேஷனு. என்ன பண்ணுறது, எல்லாமே வேஸ்ட்டு தான். நல்லா இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லைங்க.